இந்திய மீன்பிடி படகுகளை தடுத்து நிறுத்த முடியாது. யாழுக்கான புதிய இந்திய துணை தூதுவராக சாய் முரளி பொறுப்பேற்பு. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானம். எனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டே தீரும், சபாநாயகர் சூளுரை. கோடபய ராஜபக்ச தொடர்பில் சட்டமா அதிபர் வெளியிட்ட அறிவிப்பு. நிறைவேற்று அதிகார பிரதமர் ஆட்சிக்கு அரசாங்கம் சூழ்ச்சி, நளின் பண்டார குற்றச்சாட்டு. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு மீனவர்களே காரணம், டக்ளஸ் கருத்து. நாடு பங்குரோத்து அடைய மகிந்தவே காரணம், ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்புக்குள் நுழையும் அனைத்து இந்திய மீன்பிடி படகுகளையும் தடுத்து நிறுத்த முடியாது எனவும், இலங்கை இந்திய மீனவ பிரச்சினையை தூர நோக்குடன் கையாள வேண்டும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் மீன்பிடி முறை இலங்கையை மட்டுமல்லாது முழு உலகத்துக்குமான மீன்பிடி வளத்தை அளிக்கும் என தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் கைது தொடர்பான ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இலங்கை கடற்படையால் அனைத்து படகுகளையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து அவர்கள் மீது அழுத்தம் கொடுக்கிறோம். மேலும் அவற்றை கண்டறிந்து தடுத்து வைப்பதில் தொடர்ந்து எச்சரிக்கையுடன் செயல்படுகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் துன்புறுத்தலை காரணம் காட்டி ஆண்டுதோறும் நடைபெறும் கச்சதீவு விழா தொடர்பான நடவடிக்கைகளில் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பங்கேற்கவில்லை. நிலைமை நுட்பமானதாக இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு முழுமையான மோதலாக பிரச்சினையை அதிகரிக்காமல் அதை தீர்க்க நடைமுறை அணுகுமுறையின் அவசியத்தை வலியுறுத்தினார். இழுவை மீன்பிடி முறையானது மிகவும் ஆபத்தானது. அது இலங்கையர்களுக்கு மட்டுமல்லாது முழு உலகத்துக்குமான மீன்பிடி வளத்தை அளிக்கும் என தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பது தொடர்பான பிரச்சினை நீண்ட காலமானதும் உணர்வுபூர்வமானதும் குறிப்பிடத்தக்க பொருளாதார, சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் பரிமாணங்களை கொண்டது. இப்பிரச்சினை தொடர்பில் இலங்கை கடற்படையினர் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டு வருவதுடன் அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் வாராந்தம் அறிக்கை வெளியிடுகின்றனர். இவ்வாறான முயற்சிகள் காணப்படும் நிலையிலும் இழுவை வேலை பொறிமுறை பயன்படுத்தப்படுவதால் இலங்கை வளங்கள் சுரண்டப்படும் நிலை நீடிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கான புதிய இந்திய துணை தூதுவராக சவிதி சாய் முரளி நேற்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். 2021 ஆண்டு முதல் இதுவரை யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதராக செயற்பட்ட ராகேஷ் நடராஜ்ய பாஸ்கரன் டில்லிக்கு அழைக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. சவிதி சாய் முரளி இதற்கு முன்னர் ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக்கில் துணை தூதராக பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது. சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். நாளை மற்றும் நாளை மறுதினம் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் தம்மிக்க பெரியந்த தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்துக்குள் தமது பிரச்சினைக்கான தீர்வை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தம்மிக்க பெரியந்த குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டால் அது நீதியின் பக்கம் நிற்கும், எம்பிக்களால் தோற்கடிக்கப்பட்டே தீரும் என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. அந்த பிரேரணையில் கையொப்பம் திரட்டும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. இது தொடர்பில் சபாநாயகரிடம் தமிழ் ஊடகம் ஒன்று வினவிய போது, நான் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் உயர்நீதிமன்றத்தின் கட்டளையை புறக்கணிக்கவில்லை, அரசியலமைப்பை மீறவில்லை, பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மீறவில்லை. அதனால் பொய் குற்றச்சாட்டுகளுக்கு அஞ்சி என் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன், எவருக்கும் பயந்து ஓடவும் மாட்டேன். நான் பாராளுமன்றத்தில் நடுநிலையுடன் செயற்படுகின்றேன். எனவே எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டால் அது நீதியின் பக்கம் நிற்கும், எம்பிக்களால் தோற்கடிக்கப்பட்டே தீரும் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பாராளுமன்றத்தை பெண் உறுப்பினர்களை கொண்டு நிரப்புவோம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஹம்பகா மாவட்ட மகளிர் கூட்டத்தில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தமது கட்சியின் வேட்பாளராக பெண்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆண்கள் மட்டுமன்றி பெண்களும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். தேசிய மக்கள் சக்திக்கு அச்சம் கொண்டுள்ள அரசாங்கம் மேடைகளில் ஆரம்பம் முதல் இறுதி வரை கட்சியை குறை கூறி விமர்சனம் செய்வதாக தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச சார்பில் முன்னிலையாக போவதில்லை என சட்டமா அதிபர் உச்ச நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி போராட்டம் இடம்பெற்ற போது ஊரடங்கு சட்டம் மற்றும் சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்து வெளியிடப்பட்ட வட்டமானி அறிவித்தலினூடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் பிரதி பத்மன் சூரசேன, காமினி அமரசேகர மற்றும் சிரான் குணரத்ன ஆகிய மூவரடங்கிய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் வெளியிடப்பட்ட அவசரகால சட்டத்தின் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக மாற்றுக் கொள்கை மையம் உள்ளிட்டவற்றால் தாக்கல் செய்யப்பட்ட 6 மனுக்கள் தொடர்பில் தீர்ப்பளிக்கப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட அரசாங்க சட்டத்தரணி சமிந்த விக்ரமா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கடந்த 2 வருடங்களில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் சுமார் 160 விமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்கள் வேலையை விட்டு வெளியேறியுள்ளனர். தற்போது 250 விமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் மட்டுமே அங்கு பணிபுரிவதாக அதன் விமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் கூற்றுப்படி 415 விமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் சேவையில் இருப்பதாகவும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 70,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்துடன் விமான தொழில்நுட்ப வல்லுநர் பணிபுரிய முடியும் எனவும் அதிகபட்ச சம்பளம் 1 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை பெற முடியும் என தெரிவித்துள்ளனர். மேலும் சில வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் விமான தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் உயர் சம்பளம் கோருவதாகவும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். நிறைவேற்றதிகார பிரதமரின் கீழ் நாட்டை ஆட்சி செய்வதே தற்போதைய அரசாங்கத்தின் திட்டமாகும். அதற்கு ஒருபோதும் ஐக்கிய மக்கள் சக்தி இடமளிக்காது என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். இதேவேளை சர்வஜன வாக்கெடுப்பினை நடத்த முற்பட்டால் அதனை தோற்கடிப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்கு மிக குறைந்த நாட்களே உள்ளன. தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்பதை அரசாங்கத்துக்கு கூறிக்கொள்கின்றோம். ஜனாதிபதி முறைமையை நீக்குதல் என்ற பாரிய பதாதையை காட்சிப்படுத்திக் கொண்டிருப்பதே தற்போது அரசாங்கம் பின்பற்றும் தந்திரமாகும். இந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து 3/2 பெரும்பான்மையுடன் அதனை நிறைவேற்றி அதன் பின்னர் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதே அரசாங்கத்தின் திட்டமாகும். இந்த தந்திரத்தின் ஊடாக மேலும் 1 வருடத்துக்கு தேர்தலை காலம் தாழ்த்துவதே அரசாங்கத்தின் சூழ்ச்சியாகும். அதற்கமைய இவ்வருடம் செப்டம்பர் மாதம் முதல் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை நிறைவேற்றதிகார பிரதமரின் கீழ் நாட்டை ஆட்சி செய்வதே இவர்களின் திட்டமாகும். இந்த அரசாங்கத்தின் ஆயுட்காலத்தை ஒரு நாள் கூட நீடிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி இடமளிக்காது. நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு 3/2 பெரும்பான்மையை கோரினால் அதனை தோற்கடிப்பதற்கும் சர்வஜன வாக்கெடுப்பினை நடத்த முற்பட்டால் அதனை தோற்கடிப்பதற்கும் நான் நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு எல்லை மீறி கடலுக்குள் பிரவேசிப்பவர்களே காரணம் எனவும் மீனவர்களுக்கு முதலீடு செய்பவர்களின் கோரிக்கைக்கு இணங்க மீனவர்கள் இவ்வாறு எல்லை மீறுவதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட அளவு மீன்களை கொண்டு வர வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லையேல் கொடுப்பனவு வழங்கப்படாது எனவும் மீனவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதால் அவர்கள் சட்டத்தையும் மீறி இவ்வாறு செயற்படுகின்றனர். இந்தியாவுக்கு பாரியளவான கடற்பரப்பு காணப்படுவதனால் தமிழக அரசியல்வாதிகள் மீனவர்களின் இந்த சட்டமீறலை தடுக்க முன்வர வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நூற்றுக்கணக்கான மீனவர்கள் தினமும் இவ்வாறு இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை மீறி வருகின்ற நிலையில் இது தமிழக மற்றும் இந்திய மத்திய அரசுக்கு தெரியாமல் இடம்பெறுவதாக கருத முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் இடையில் ஒன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளது. தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் குறித்து அரசியல் கட்சிகளுக்கு தெரியப்படுத்துவதே இந்த கலந்துரையாடல் நடாத்தப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பில் அரசியல்வாதிகளுக்குரிய சட்ட விதிகள் குறித்து உரிய புரிதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பெற்ற கடன் காரணமாகவே நாடு வங்குரோத்தடைந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிகார் அதிகளவில் கடனை பெற்றதன் காரணமாகவே நாடு பங்குரூத்து அடைந்தது. இலங்கை தற்போது $90 பில்லியன் கடனாளி எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே அதிகளவில் கடனை பெற்றார். இதனால் 75 ஆண்டு கால சாபத்தினால் நாடு பங்குரூத்து அடையவில்லை. மஹிந்த ராஜபக்ச பெற்ற கடன் காரணமாகவே நாட்டுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட சமூக பாதுகாப்பு சபையின் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வும் உத்தியோகர்கள் கௌரவிப்பும் ஒன்றிய தினம் இடம்பெற்றது. இன்று காலை 10:30 மணியளவில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிலக்கு கேட்போர் கூடத்தில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சிவபால சுந்தரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா
சிறப்பு விருந்தினராக வடமாகாண கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் நடராஜா திருலிங்கநாதன், கௌரவ விருந்தினர்களாக லயன் அமைப்பின் பூபதி அம்மாள், லயன் ஜெசீலன், லயன் நிக்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது தெரிவு செய்யப்பட்ட 108 மாணவர்களுக்கு புலமை பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டது. மேலும் சமூக பாதுகாப்பு சபையின் உத்தியோகத்தர்களும் கௌரவிக்கப்பட்டனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.